நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாடித்தோட்டத்தோட ஜூலை மந்தோட எண்ட் அப்டேட் பார்ப்போம். நம்ம ஜூலை ஸ்டார்டிங்லேயே நம்ம நாற்றுக்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த சீசனுக்கு தேவையான நாற்றுக்கள்லாம் நடவு செஞ்சு இப்போல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வளர்ந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம செடியெல்லாம் எந்த அளவுக்கு பாதுகாக்கணும், தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்கு, தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம மாடியை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாமே கனகாமரம். நான் ஏற்கனவே நிறைய டைம் காமிச்சிருப்பேன். 2 தொட்டியில் கனகாமரம் இருக்குது. இந்த பக்கம் இருக்க தொட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் போடக்கூடிய சில கொடி வகைகளுக்காக தொட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் இதில் நிறைய விதைகள்லாம் விழுந்து தானாக சில செடிகள் முளைச்சிருக்கு. என்னென்ன செடிகள்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சங்கு புஷ்பம். இது நம்ம மண்கலவையில் ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் விழுந்துருக்கக்கூடிய விதைகள்லாம் முளைச்சி இந்த மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மணத்தக்காளி கீரை நிறைய முளைச்சிருக்கு. அடுத்த சீசன் நம்ம ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளார இது நல்லா வளர்ந்து வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் இதை பறித்து சமையலுக்கு பயன்படுத்திட்டு கூட நம்ம இந்த தொட்டியில் கொடி வகைகள்லாம் நடவு செய்யலாம். இந்த மாதிரி நிறைய கீரைகள்லாம் முளைச்சிருக்கு. இதில் தண்டிக்கீரையெல்லாம் கூட முளைச்சிருக்கு பாருங்கள். தண்டிக்கீரையெல்லாம் நம்ம விதைக்கு விட்டுருந்தீங்கன்னா அந்த தண்டிக்கீரோட விதையெல்லாம் விழுந்து முளைச்சிருக்கு. இது நம்ம ஒரு தடவை வேணால் நம்ம கீரைக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த பக்கம் அந்த டபுள் டக்கர் ஸ்டாண்ட் ஒன்று செஞ்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்டாண்டை வந்து இங்கே வச்சுருக்கேன். இது இதில் தொட்டி வச்சு அடுக்கி நம்ம செடியில் வைக்க போகிறோம். மற்றபடி நீங்கள் ஏற்கனவே பார்த்தது தான் அலோவேரா, இந்த மாதிரி குரோட்டன்ஸ், மஞ்சள் செடி எல்லாமே வந்து ஏற்கனவே இருந்தது தான். சாமந்தி செடி இப்போ நல்லா மழை பெஞ்ச உடனே நல்லா தளிர்த்து வர ஆரம்பிச்சிருக்கு. மொட்டுகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது ரொம்ப கொஞ்சம் வளர்ந்துட்டதால குச்சிலாம் வச்சு கட்டியிருக்கேன். இதில் பாருங்கள், இதில் நிறைய மொட்டுகள் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் ஒரு 4 வெரைட்டி வச்சுருக்கேன். அதெல்லாம் பூக்கள் வரும்போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் வெண்டை நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஏற்கனவே வந்து ஒரு 5 வெண்டை செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சம்மரில் இருந்தது. காய்ச்சிட்ருக்கு, 1-2 காய்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வெண்டைக்காய் நடுறீங்க அப்படின்னா ஒரு 10 செடி நட்டால் தான் அப்படி செடிக்கு ஒரு காய் தான் உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து 2-3 காய் வர்ற வரைக்கும் விட்டிங்கன்னா செடி காய் முற்றி போயிடும். அதனால் நீங்கள் வாரத்தில் 2 அல்லது 3 தடவை அறுவடை செய்யணும். அப்படி செய்கிறதுக்கு ஒவ்வொரு காய் ஒரு செடியில் அறுத்தா கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 காய் வந்தால் தான் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்த முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மினிமம் ஒரு 10 செடியாவது நீங்கள் வைக்கணும். இப்போ பாருங்கள், நேற்று ஈவினிங் தான் நல்லா மழை பெஞ்சிருக்கு. தோட்டத்தை அடியில் பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தோட்டத்தோட அடியில் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டாண்டெல்லாம் வச்சதால் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப சுத்தமாக இருக்குது. கீழே எல்லா ஸ்டாண்டுக்குமே 3/4 அடி கேப் இருக்குது. செடிகள்லேருந்து இலைகள்லாம் வந்து விழுந்து கிடக்கும். அப்போ வந்து நீங்கள் மழை வர்றதுக்கு முன்னாடியே இது மாதிரி சுத்தம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி எந்த விதத்துலையும் தேங்கி நிற்காது, ரொம்ப சுத்தமாக இருக்கும். இப்போ இதே மாதிரி அந்த பக்கமும் இருக்குது, பார்க்கலாம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு போன அப்டேட்டில் காமிச்சிருந்தேன், நாற்றுக்கள்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த நாற்றுக்கள்லாம் எடுத்து இப்போ நடவு செஞ்சாச்சு. இப்போ அந்த நாற்றுகளும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ப்ளூ ட்ரம்மில் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி நடவு செய்கிறதுக்காக எல்லாம் மண் நிரப்பி வச்சுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்தது தான். ரணகல்லி, கரும்பு, இது பிரண்டை, இது தொட்டாசினிங்கி, இது எல்லாமே ஆலோவேரா. இந்த ஆலோவேரா எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ரூட்டிங்காக நிறைய யூஸ் ஆகும் தோட்டத்தில். ப்ளஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரத்துவரை ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ நம்ம செடிகளில் மழை சீசன் தொடங்கின உடனே என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், அதெல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குறிப்பாக இந்த வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலைக்கு அடியில் இந்த மாதிரி இலைப்பெண்கள்லாம் வரும். நிறைய பாருங்கள், முட்டை வச்சுருப்பாருங்க. இதெல்லாமே முதல்ல நீங்கள் வாஷ் பண்ணணும். ஒரு தடவை இதுக்கு வந்து பூச்சி விரட்டி தெளிக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேப்பெண்ணெய் தெளிக்கணும். வேப்பெண்ணெய் தெளிச்சும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் 3G கரைசல் ட்ரை பண்ணலாம், அல்லது 5 கரைசல், 10 கரைசல்னு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பாருங்கள், ஏகப்பட்ட முட்டைகள் வச்சுருக்கு. இது உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காகவே வாஷ் பண்ணாமல் வச்சுருந்தேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிடுறேன். அடுத்த வாரம் அப்டேட்டில் இந்த பூச்சிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நான் வந்து வாஷ் பண்ணி எல்லாமே பூச்சி விரட்டி தெளித்து காமிக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த பூச்சிகளை நம்ம இயற்கை முறையில் விரட்டும் பொழுது ஒரு தடவை மட்டும் ஸ்ப்ரே பண்ணால் குறையாது. ஃபஸ்ட் எடுத்த உடனே செடியை வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பூச்சி விரட்டி தெளிக்கணும். இதுக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சாம்பல் தெளிக்கிற மாதிரி ஒரு வீடியோ காமிச்சிருந்தேன். அந்த மாதிரி சாம்பல் கூட கிடச்சா தெளித்து விடலாம். அதுவும் இந்த இலைக்கு அடியில் இருக்கக்கூடிய பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணும். இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 3 வகையான வெண்டைக்காய் நட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி தோட்டம் அப்டேட்டை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டை நட்டுருந்தேன்.
இங்கே ஒரு வெரைட்டி வெண்டைக்காய் நட்டுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு வெண்டைக்காயெலாம் நட்டுருக்கீங்கன்னா மினிமம் ஒரு 10 செடியாக நட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்ல அறுவடை கிடைக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு வகையான வெண்டை நட்டுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து செடி அவரை. இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அவரை செடிக்கு இது வரைக்கும் எந்த பூச்சி வரல. நம்ம இருந்தாலும் இந்த இலைகள்லாம் வந்து நம்ம திருப்பி பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து இது ரொம்ப முக்கியம். வெயில் சீசனில் வெறும் மாவு பூச்சி தாக்குதல் மட்டும் தான் வரும். ஆனால் இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பூச்சி தாக்குதலுக்குமே வரும். பாருங்கள், இது வந்து ஏதோ கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம இலையெல்லாம் வந்து திருப்பி பார்க்கணும். நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவராச்சு மாடி தோட்டத்துக்காக செலவு பண்ணால் தான் தோட்டத்தை நல்லா பராமரித்து ஒரு நல்ல அறுவடை எடுக்க முடியும். அடுத்தா நீங்கள் பார்க்குறது கத்திரி. இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே நடவு செஞ்சது, நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள். இதுலேயும் இலைக்கு பின்னாடி நிறைய அந்த பூச்சிகள் இருந்தது. கத்திரி செடியிலும் பார்த்தீங்கன்னா நிறைய இலைப்பெண் தாக்குதல்கள் வந்தது. எல்லாமே அதிகமாக பாதிக்கப்பட்ட இலைகள்லாம் வெட்டி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ரொம்ப தயங்காதீங்க. சப்போஸ் நம்ம இந்த செடிகளோட இலைகளை வெட்டினா செடி வளர்ச்சி இருக்காது அப்படின்னு தயங்காதீங்க. முதல்ல பூச்சி தாக்குதல் வந்ததுன்னா வேலையாக அந்த அதிகமாக தாக்குதல் இருக்கக்கூடிய இலைகளை கட் பண்ணி போடுங்க. அதை கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா செடியோட இலைகளை நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சாம்பல் இருந்துன்னா சாம்பல் தெளிச்சு விடுங்க கத்திரி செடிக்கு. அப்படி சாம்பல் இல்லைனா நீம் ஆயில் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் சின்ன செடிகள்னும் போது கொஞ்சம் கம்மியான அளவில் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் நார்மல் செடிக்கு பெரிய செடிக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா 5 ml கலக்கலாம் 1 லிட்டர் தண்ணியில். இனி இந்த ரொம்ப ரொம்ப சின்ன செடிகளுக்கெல்லாம் அடிக்கிறீங்கன்னா ஒரு 2 to 3 ml கலக்கினாலே போதும். நான் நீம் ஆயில் அதிகமாக தெளித்தாலும் இலைகள் கருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 3G கரைசலும் இப்போதைக்கு நீங்கள் சின்ன செடிகளுக்கு பயன்படுத்த வேண்டாம். செடிகள் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு வகையான பூச்சிகள் வரும். அந்த எல்லா பூச்சிகளுக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம வாஷ் பண்ணுறது தான். அப்புறமா செகண்ட் ஆப்ஷன் நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நாற்றுக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்மகிட்ட நர்சரி ட்ரேலாம் காலி ஆயிடுச்சு. புதுசாக நர்சரி ட்ரே வாங்க முடியாததால் இப்போ ஆகஸ்ட்டுக்காக நிறைய நாற்றுகள் போட்டிருக்கேன். நண்பர் வந்து ஒரு 7 வெரைட்டி தக்காளி விதைகள் கொடுத்துருந்தாரு. அதெல்லாமே போட்டிருக்கேன். எல்லாமே நல்லா முளைச்சி வந்திருக்கு. இதெல்லாமே கத்திரி நாற்றுகள். இப்போ கொடி வகைகளில் ஒரு சில வகை மட்டும் நான் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது காராமணி. இதெல்லாமே இப்போ பந்தலில் ஏற்றி விடுறதுக்கு தயாராகிட்டு இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இதில் பூச்சிகள் நிறைய வரும். பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த இலைப்பெண்கள் நிறைய வரும். ஏகப்பட்ட பெண்கள் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் அந்த வாரம் இதெல்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அப்படியே வச்சுருந்தேன். இந்த மாதிரி பேன்றதால எறும்புகளும் கூட சேர்ந்து வந்துடும். இப்போ நிறைய பேரோட டவுட் என்னென்னா, இந்த பெரிய தொட்டியில் 2 வகையான செடிகள் நடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்காகவே நான் இதில் 2 வகையான செடிகள் நட்டிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த நேர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காராமணி செடி வந்து 2 லைன் நட்டிருக்கேன். இந்த குறுக்கு பக்கத்தில் இந்த அகல வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா பாகற்காய் நட்டிருக்கேன். இந்த பக்கமும் அதே மாதிரி அந்த பக்கமும் பாகற்காய் நட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு தொட்டியில் 2 வகையான கொடி வகைகள் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேவையான நியூட்ரிஷன் நிறைய கொடுக்கணும். அப்படி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அந்த 2 செடிகளையும் வெவ்வேறு திசையில் நீங்கள் திசை மாற்றி கொண்டு போயிட்டு அதை நீங்கள் பந்தலில் ஏற்றி விடணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த காராமணி செடி எல்லாமே தனியாக ஒரு பந்தல் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வைக்க போகிறேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பாகற்காய் செடியை வந்து தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வந்து படர விட போகிறேன். இது இன்னும் வரக்கூடிய வாரங்களில் நான் எப்படி பந்தலில் கொண்டு போய் சேர்க்குறேன், அது எப்படி தனியாக பிரித்து விடுறேன்றதை உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணுறேன். அதாவது கொடி வகைகள் சீக்கிரமாக வளரணும் அப்படின்னா இந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய கிளைகள்லாம் முதல்ல கட் பண்ணி விடுங்க. அப்படி கட் பண்ணி விட்டிங்கன்னா அது நேராக வளர்ந்து போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே அது ஸ்டாப் போதும், நமக்கு இந்த லென்த்து போதும் அப்படின்னு நினைக்கிறோம், அப்போ போய்ட்டு நுனியை கட் பண்ணிங்கன்னா சைடில் நிறைய பிரான்ச்சஸ் வந்துடும். இப்போ கொடி வகைகள் வளர்க்கும் போது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக வளர்க்குறதுக்கு சைடில் இருக்க பிரான்ச்சஸை கட் பண்ணணும். அதே போய்ட்டு நீங்கள் எனக்கு ஒரே இடத்துல ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னா நுனியை கிள்ளி விடணும். அதே மாதிரி நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கொடியை கட்டி வைக்கணும் இல்லை குச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு. நான் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் யூஸ் பண்ணல. காரணம் என்னென்னா, ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டிக்கில் சில ஃபங்கஸ்லாம் உருவாகி அது செடியை பாதிப்பு ஏற்படுத்து. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைலான் கயிறு யூஸ் பண்ணியிருக்கேன். நைலான் கயிறில் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் உங்கள்கிட்ட தேங்காய் நார் கயிறு கிடச்சா கூட பயன்படுத்தலாம். இதெல்லாமே பீர்க்கங்காயும் அதே மாதிரி தான் நட்டிருக்கேன். ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கயிறு கட்டியிருக்கேன் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக. பாருங்கள், அது இதில் எங்கேயுமே நான் கட்டலை, அதுவே பிடிச்சி மேலே ஏறி போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு கொடிக்கும் இண்டிவிஜுவலாக கயிறு கட்டி விட்டிங்கன்னா மேலே ஏறி போயிடும். மேலே வந்து பந்தல் இருக்குது, அந்த பந்தலுக்கு அது போயிட்டு மேலே படர ஆரம்பிச்சிடும். அப்படி படரும்போது கூட நீங்கள் கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணணும். ஒரே கொடி மொத்தமாக ஒரே இடத்துல பரவாமல் 4-5 இடத்துல வந்து நீங்கள் பிரித்து விடணும். அதை வந்து நீங்கள் பந்தல் ஏறும்போது பார்த்துக்கங்க. இதில் இந்த தொட்டி ஃபுல்லாகவே வந்து பீர்க்கங்காய் தான் நட்டிருக்கேன். இது ஏற்கனவே இந்த கார்னர்லையும் முதல்ல நட்ட பீர்க்கங்காய் கொடிகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து 2வதாக நடவு செஞ்சுருக்கேன். அடுத்தா இந்த தொட்டியிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாகற்காய் இருக்குது. பாகற்காய்க்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தொடப்பு குச்சி வச்சு விட்டுருந்தேன். உங்களுக்கு காமிச்சிருந்தேன் போன வீடியோவில். இந்த மாதிரி குச்சி வச்சுட்டோம்னா அது நல்லா ஸ்டெபிலைஸாக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், குச்சியில் எந்த அளவுக்கு அது பிடிச்சி வளர்ந்துட்டுருக்கு.
அழகாக வளர்ந்து மேலே போயிட்டுருக்கு பாருங்கள். அடுத்ததாக இந்த பக்கத்து சைட்லலாம் இன்னொரு சைடில் வந்து அவரை நட்டிருக்கேன். இதில் மூக்குத்தி அவரை நண்பர் ஒருத்தர் கொடுத்தார் விதை. அந்த மூக்குத்தி அவரை இந்த தடவை தான் முதல் தடவை ட்ரை பண்ணுறேன் என் தோட்டத்தில். அடுத்ததாக செம்பருத்தி ரொம்ப சூப்பராக பூத்துட்ருக்கு. செம்பருத்தி பற்றி ஒரு வீடியோ தனியாக கொடுக்குறேன். மற்றபடி இந்த சைடில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே ஏற்கனவே அறுவடைலாம் முடிஞ்சது. இப்போ நம்ம மழை பெய்யும் போது காற்று அதிகமாக வீசும். இப்போ இந்த செடிகள்லாம் வந்து ஸ்டிக் வச்சு நம்ம கட்டி விடுற மாதிரி இருக்கும். ஸ்டிக் வச்சு கட்டுறதுல எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்றதால இந்த மாதிரி ஸ்டாண்டே ரெடி பண்ணிட்டேன். இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டாண்டும் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதில் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அரடி உயரத்துக்கு ஒரு கயிறு, ஒவ்வொரு அரடி உயரத்துக்கும் ஒரு கயிறு கட்டிடுவோம். அப்போ வந்து அந்த கயிற்றோடு சேர்த்து செடியை இழுத்து கட்டி வச்சுருப்பேன். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன். ரொம்ப டைட்டாக கட்டக்கூடாது, ஃப்ரீயாக கட்டணும். அந்த மாதிரி கட்டி விட்டிங்கன்னா செடி வந்து உங்களுக்கு காற்று ரொம்ப அடித்தாலும் ஆடாமல் இருக்கும். மற்றபடி இந்த கத்திரி மட்டும் இல்லாமல் இப்போ இந்த அவரை வெண்டைக்கெல்லாம் கூட இந்த வாரம் அதே மாதிரி பந்தல் ரெடி பண்ணிடுவேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு பந்தல் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போது நீங்கள் இந்த மழை பேஞ்சு முடித்த உடனே உங்களுக்கு இந்த பூச்சிகளோட தொல்லைகள்லாம் அதிகமாக இருக்கும். அந்த பூச்சி தொல்லைக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள், செடியை நல்லா வாஷ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ஸ்ப்ரேயர் வாங்கி வச்சிங்க. ஸ்ப்ரேயர் வாங்கி செடி நல்லா வாஷ் பண்ணுங்கள். அப்படி வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்படி நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி கண்ட்ரோல் ஆகாத பட்சத்தில் 3G கரைசல் பயன்படுத்துங்க. இந்த ஆடிப்பட்டங்கிறது கிட்டத்தட்ட எல்லா காய்கறியும் வளரக்கூடிய சீசன். அதனால் இந்த ஆடிப்பட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் தோட்டத்தில் இருக்க உங்களுக்கு எந்தெந்த காய்கறிலாம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த எல்லா காய்கறிகளையும் நீங்கள் நடவு செஞ்சு பாருங்கள். அதில் எந்த காய்கறிகள் உங்களுக்கு நல்லா விளைச்சலை கொடுக்குது, நல்லா அறுவடை கொடுக்குது, பூச்சி தாக்குதல்கள் ரொம்ப கம்மியான பூச்சி தாக்குதலோடு வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செடிகளோட விதைகளை சேகரித்து வச்சிங்க. அடுத்த சீசனுக்கு நம்ம விதைகளுக்காக எங்கேயும் நம்ம அலைய வேண்டியிருக்காது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டன் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.